வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். ஒரு தனி மனிதனுடைய உடல் இயக்கம் மூளை என்கின்ற உறுப்பின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் நரம்புகள், இரத்தம், அதேபோல் அனைத்து விதமான எலும்புகளின் ஒருங்கிணைப்பு, இப்படி தனித்தனி கம்பார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தனித்தனி உறுப்பு இயக்கத்தன்மையில் இயங்குகிறது. இந்த சிஸ்டம் எல்லாத்துக்கும் தெரியும். உதாரணத்துக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம், அதே மாதிரி எண்டோக்ரைன் சிஸ்டம், மஸ்குலோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ரெனல் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இப்படி இந்த சிஸ்டங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த செயல்பாடுகள் அனைத்துமே ஒன்று மூளையினுடைய கட்டுப்பாட்டுக்குள், இன்னொன்று மூளையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கட்டுப்படாமல் தானியங்கியாக செயல்படக்கூடிய சிஸ்டம் உண்டு. அப்போ இரண்டு வகையில் இந்த உடல் இயக்கம் நடைபெறுகிறது. அப்போ இந்த ஒரு தனிமனிதனுடைய உயிர் அமைப்பு இந்த சிஸ்டத்துக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சிஸ்டத்தில் குறைபாடோ அல்லது அதீதமாகவோ இருக்கும் பொழுது அது பல்வேறு விதமான உடல் இயக்க பிரச்சனையை நோய் வடிவில் உருவாக்கி விடுகிறது அல்லது இயக்க குறைபாடு வகையில் உருவாக்கி விடுகிறது. இப்போ அடுத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது பர்த் டு டெத்துக்குள்ள இடைவெளியில் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஸ்டடி பண்ணி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரங்கிறது 4 பகுதிகளை உள்ளடக்கியது. ஒன்று கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் சார்ந்த உடலியல் ஆரோக்கியம். அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு உளவியல் ஆரோக்கியம் முக்கியம், உளவியல் ஆரோக்கியத்தின் மூலமாக உடல் ஆரோக்கியம் முக்கியம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். இந்த வாழ்க்கையை இயக்கக்கூடிய ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது தான் அதுதான் மைண்டு. அதாவது ஃபிசியோலாஜிக்கல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய உடல் இயக்கத்திற்கு தலைமை செயலகமாக உள்ளது பிரெயின். அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் சிஸ்டத்துக்கு மெயின் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய செயல் அமைப்பாக இருக்கிறது மைண்டுன்னு சொல்கிறோம். எப்படி கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கிறதோ அதே போல் ஒரு மனிதனுடைய சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் தான் மைண்டு நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்த மனம் என்கின்றது எதனுடைய தொகுப்பின் அடிப்படையில் செயல்படுதுன்னா அதுதான் அறிவு. அப்போ எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜுங்கிற தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுடைய இயக்கம் என்பது, வாழ்க்கை என்பது இந்த 4 காம்பனண்ட்டை அடிப்படையாக வைத்து தான் செயல்படுது. கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் ஆரோக்கியம். இந்த 4ம் செயல்படுவதற்கு எதன் அடிப்படையில் செயல்படுகிறதுனா அதுக்கு உள்ள அறிவு. அதாவது கண், காது, இப்படி உடல் சென்சரி ப்ராசஸ், இதன் மூலமாக பெறக்கூடிய தகவல்கள் மூலமாக அது நம்மளுடைய மனதில் அறிவாக செயல் ஊக்கியாக பதிவாகி அது நம்மை இயக்குகிறது. ஆக ஒரு மனிதனுடைய உயிர் வாழ்க்கை என்பது மூளை, உடல் உறுப்புகள் சார்ந்தது. அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை என்பது, அதாவது பர்த் டு டெத்துக்குள்ள ஒரு மனிதன் அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள ஒரு மனிதர் பணக்காரனாகவோ ஏழையாகவோ நோயாளியாகவோ ஆரோக்கியம் உள்ளவராகவோ மாறுவதற்கு உருவாகுவதற்கு மெயின் காரணமாக உள்ளது இந்த மைண்ட் செட் நாலேஜ் தியரி என்கின்றதை கண்டறிந்தோம். அதாவது மனப்பதிவுசார் அறிவு. ஒரு மனிதர் வைரஸ்னால் வரக்கூடிய நோய்களுக்கு மருந்து சார்ந்த உதவி, மருத்துவ உதவி, பல நேரங்கள் அறுவை சிகிச்சைகளும் தேவைப்படும். விபத்து சார்ந்த சமயங்களில் அறுவை சிகிச்சை, மருத்துவம் அவசியம். ஆனால் வாழ்க்கை என்ற இந்த 4 காம்பனண்ட்டில் வளர்ச்சியின்மை அல்லது வீழ்ச்சி ஏற்படும் பொழுது இந்த கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் மென்டாரிங் ப்ரோக்ராம், அதே போல் அவளுடைய அறிவு சார்ந்த இயக்கத்தினுடைய தன்மையை கண்டறிந்து அதை திருத்தி அமைக்கக்கூடிய மைண்ட் செட் நாலேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி என்பதை நாங்கள் உருவாக்கினோம். இந்த நவீன காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி என்று பரவலாக கண்டறியப்பட்டு அது புழக்கத்தில் உள்ளது. ஆனால் செயற்கை நுண்ணறிவுக்கு மூளை காரணமாக உள்ள ஹியூமன் இன்டெலிஜென்சியை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மாணவர்களிடமிருந்து நிறுவனத்திற்கும்
ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர்களுடைய மனித நுண்ணறிவு சார்ந்த இயற்கை நுண்ணறிவு சார்ந்த தடைகளையும் அதில் ஏற்படும் பிரச்சனையும் கண்டறிந்து மாற்றுவதற்காக ஹியூமன் இன்டெலிஜென்சி மென்டாரிங் என்பதை உருவாக்கி அதன் மூலமாக கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதில் தடை ஏற்படும் பொழுது அந்த தடைக்கான காரணங்களை கண்டறிந்து மாற்றுவதற்கான சிறப்பு உளவியல் சார்ந்த வழிகாட்டல் மற்றும் சிகிச்சை தெரப்பியூட்டிக் அப்ரோச் மூலமாக செய்து வருகிறது. அதனால தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உலகில் முதலாக தனி மனிதனுடைய வாழ்க்கையை உருவாக்குவதற்கு உருவாக்கப்பட்ட முதல் கிளினிக் என்னென்னா எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தான். அப்போ இதன் மூலமாக ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், தொழிற்சாலையாக இருக்கட்டும், இதில் உள்ள இயக்க நிலை, அதனுடைய செயல்பாடு, அதனுடைய கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாடு அல்லது அதனுடைய வளர்ச்சி, இவற்றை பல்வேறு வழிகளில் ஆய்வு செய்து அதை கண்டறிந்து அதனுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்து வருகிறது. அப்படிங்கிறதான் நாங்கள் இந்த விழிப்புணர்வில் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். இப்போ ஒரு மனிதனுடைய ஒரு பிரச்சனை அல்லது நிறுவனத்துடைய பிரச்சனை என்பது ஒருத்தர் கேள்வி பதில் கேட்குற மாதிரி சொல்ல முடியாது. அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையோடு நாங்கள் பயணிக்கிறோம். அதே போல் நிறுவனத்தோடு நாங்கள் பயணிக்கிறோம். அந்த நிறுவனத்தில் உள்ள ஹியூமன் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய மனித முதலீடு சார்ந்த பிரச்சனைகள், ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் உள்ள இடைவினை, இடை தொடர்பு, அதே மாதிரி தகவல் பரிமாற்றம், இவற்றில் உள்ள சிக்கல்கள், அவர்கள் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி பொருளாக இருந்தாலும் சரி, சேவை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அந்த சேவையினுடைய கன்சியூமர், கஸ்டமர், அதே போல் அந்த கன்சியூமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவருடைய ரீடென்ஷன் பண்ண வேண்டிய ப்ராசஸ். இன்னொன்று, ஒரு பொருளை விற்பனைப்படுத்தும் பொழுது, சந்தைப்படுத்தும் பொழுது, சந்தைப்படுத்தல் என்பது வேறு, விற்பனைப்படுத்தல் என்பது வேறு. சந்தைப்படுத்தலில் உள்ள பல்வேறு இடர்பாடுகள் அல்லது சந்தைப்படுத்தலுக்கு மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு, அதே போல் அந்த விற்பனை செய்யும் பொழுது விற்பனையாளர்கள் எவ்வாறு கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லக்கூடிய திருப்தியை பெறுவதற்காக எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களோடு இணைய வேண்டும். இது போன்ற பல்வேறு ஆய்வுகளை செய்து தான் அந்த தனி மனிதனாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், அவருடைய வளர்ச்சிக்கு உதவுகிறோம். அதே போல் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனைகளில் பேஷண்ட்டுக்கும் நர்ஸுக்கும் உள்ள இடைவினைகள் எவ்வாறு முறைப்படுத்த வேண்டும், எவ்வாறு அந்த பேஷண்ட் முழு திருப்தியாக செயல்பட வேண்டும் அல்லது முழு திருப்தியாக அவருடைய சேவையை பெற வேண்டும் என்பதற்கு பல்வேறு விதமான கன்சல்டன்சி சர்வீஸை நாங்கள் கொடுத்து வருகிறோம். நண்பர்களே, பொதுவாக நாம் என்ன நினச்சிக்கிறோம்னா, ஒரு வார்த்தையை சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறோம். புரிதல் என்பது வேறு, அவர்கள் புரிந்து வைத்த வார்த்தைக்கு வைத்திருக்க செயல் அர்த்தம் என்பது வேறு. அதாவது சொல் அர்த்தம், செயல் அர்த்தம், சிமாட்டிக் மீனிங், ஃபங்க்ஷனல் மீனிங் என்று சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் அர்த்தத்தையும் செயல் அர்த்தத்தையும் வைத்திருப்பார்கள். இது நாம் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம் வேறு, அவர்கள் வைத்திருந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்பது. இவற்றில் உள்ள முரண்பாடுகள் தான் பல்வேறு உறவு சிக்கலையும், வியாபார சிக்கலையும், வளர்ச்சி சிக்கலையும் உருவாக்குகிறது. ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், நிறுவனமாக, தொழிற்சாலையாக இருக்கட்டும், இவர்களுக்குள் உள்ள இடைவினைகள், இடை தொடர்புகள், அவர்களுக்குள்ள வேலை சார்ந்த பரிமாற்றம், வேலை சார்ந்த ஒருங்கிணைப்பு, இது போன்ற இடைவினைகளை 360 டிகிரி தொடர்ந்து ஆய்வு செய்து தான் அவர்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறோம். இந்த ப்ராசஸிங் எங்களுடைய MSK தியரிப்படி MSK ஹியூமன் இன்டெலிஜென்சி மென்டாரிங் என்ற செயல் சிறப்பு முறையில் செய்து வருகிறோம். ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், தனி மாணவராக இருக்கட்டும், அவர்களுக்குள் என்ன தேவை வேண்டும், அதற்கான திறன் பற்றாக்குறைகள் என்ன, அவர்கள் எந்த இடத்தில் தடையாக உணர்கிறார்கள், எந்த இடம் அவர்களை தடைப்படுத்துகிறது போன்ற ஆய்வுகளை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்கிறோம். மாணவர்களாக இருந்தால் அவர்களுடைய கற்றல் திறன், அதே மாதிரி பேச்சு திறன், சமூக நடத்தை, அவர்களுடைய எழுதும் திறன், புரிந்து கொள்ளும் திறன், அதே மாதிரி பிறரிடத்தில் பேசும் பொழுது பேசக்கூடிய வழிமுறைகளை சரியான முறையில் கையாளுதல், தேவையற்ற பாலியல் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர தொடர்ந்து அவர்கள் இயங்கிக்கொண்டிருத்தல், இது போன்ற பல்வேறு கோணங்களில் அவர்களை ஆய்வு செய்து கற்றல் சார்ந்த, சமூக கற்றல் சார்ந்த நடத்தைகளில் நாங்கள் மாற்றி அமைக்கிறோம். அவருடைய புதிய நடத்தைகளை மறு ஆய்வு செய்து மேலும் நடத்தையை சிறப்பாக்க உதவுகிறோம். அதேபோல் நிறுவனமாக இருந்தால், உதாரணமாக கல்வி நிறுவனமாக இருந்தால், அந்த கல்வி நிறுவனத்தினுடைய தரம் என்று சொல்லக்கூடிய
கல்வி தரம், மாணவர்களின் நடத்தை, அதேபோல் அங்குள்ள ஃபேக்கல்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த டீச்சிங் கம்யூனிட்டிக்குள்ள பல்வேறு இடைவினைகள், அவர்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன், அவர்களுக்குள்ள பல்வேறு விதமான தடைகள், இவற்றை கண்டறிந்து தொடர் முறையில் மாற்றுவது, அந்த நிறுவனத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்கான, எடுத்து செல்வதற்கான பல்வேறு வழிவகைகளை கண்டறிதல். இது நிறுவனத்திற்கு. தொழிற்சாலையாக இருந்தால் அந்த தொழிற்சாலையில், அதாவது இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடு, குவாலிட்டி ரிலேட்டடு, அதே மாதிரி ஹியூமன் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய மனித முதலீடு சார்ந்தது, அவர்கள் எவ்வாறு வேலை செய்கிறார்கள், அந்த தரக்கட்டுப்பாடு எங்கே குறைகிறது, அவர்களுக்குள் இடைவினை வேலை சார்ந்த ஃப்ளோ சார்ட் என்று சொல்லக்கூடிய தொடர் வினைகள் நடைபெறுகிறதா என்று பல்வேறு வகைகளில் நாங்கள் ஆய்வு செய்து தான் அந்த நிறுவனத்தை நாங்கள் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வோம். இது ஒரு நாள் 2 நாள் ப்ரோக்ராம் இல்லை, இது தொடர் நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.